மோடி ஐயா பொறுப்பு. தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு நயினார் ஐயா பொறுப்பு. தேனி மாவட்டம் பூரா ஜெயிக்கிறதுக்கு ராஜபாண்டி ஐயா பொறுப்பு. உங்க பூத்துல என் பூத்துல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு நீங்களும் நானும் பொறுப்பு. சவாலை சந்திக்க தயாரா? தயார்னா தம்ஸ் அப் காமி பார்ப்போம். நான் ரெடி. என் பூத்துல பிஜேபி ஜெயிக்கும். காமி ஜெயிப்போம். மறுபடியும் சொல்றேன், அடிக்கடி நான் சொல்ற ஒரு உதாரணம் கேரளாவில் சமீபத்தோட ஒரு கூட்டத்தில் சொன்னேன். பக்கத்துல தான் இருக்கு கேரளா. உங்களுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கேரளா போறப்போ சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் முடிஞ்சு மாநிலம் முழுக்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. நான் போய் தங்கி இருந்த வீடு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அந்த சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்கு. மாநிலம் முழுக்க ஜெயிச்சது யாரு? காங்கிரஸ். அந்த சட்டமன்றத்தில் ஜெயிச்சது யாரு? கம்யூனிஸ்ட். நான் தங்கி இருக்கிற வீட்டு வாசல்ல ராத்திரி 9 மணி இருக்கும், 10 மணி இருக்கும். பிஜேபி கார காவி துண்டை போட்டுக்கிட்டு பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு பட்டாசு போட்டுட்டு இருக்கான். நான் நினைச்சேன் ரூல்ஸ் ஆல்பம் போட்டுருக்கேன். தமிழ்நாட்டில் தான் ரூல்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை, கேரளாவில் இருக்கும் போது தெரியும். இல்லை இப்படி போட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாம கீழே வந்து எனக்கு தெரிஞ்ச மலையாளத்துல, ஏப்பா தமிழ்நாடு கேரளா பூரா காங்கிரஸ் இந்த கான்ஸ்டிடுவன்சில கம்யூனிஸ்ட், நீ பட்டாசு போடுறிய? அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இவன் மலையாளி இல்லைன்னு. அதனால அவன் என்ன பண்ண, அவனுக்கு தெரிஞ்ச தமிழ்ல என்ன சொல்றான், உண்மைதான் நீங்க சொல்றது, மாநிலம் பூரா காங்கிரஸ் தான் ஜெயிச்சது, இந்த சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் தான் ஜெயிச்சது, என் பூத்துல பிஜேபி தான் ஜெயிச்சிருக்குன்னு சொன்ன. என் பூத்துல பிஜேபி ஜெயிச்சது, அதனால நான் பட்டாசு போடுறேன். இங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட், எங்களுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம். இந்த 1000 ஓட்டுல நாங்க தான் ஃபர்ஸ்ட். இதுல ஸ்பிரிட். இன்றைக்கு இல்ல என்றைக்கு இல்ல, என்றாவது ஒரு நாள் கேரளாவிலும் பாரதிய ஜனதா கட்சி கோலோச்ச போகிறது, ஆட்சியை பிடிக்க போகிறது. அங்கேயும் நாம தான் முதலமைச்சர் இருக்கப்போம். அவ்வளவு சுலபம் அல்ல. அங்க வாக்கு விகிதங்கள், டெமோகிராபி, அந்த இதெல்லாம் ரொம்ப மாறி இருக்கு. சவால், பெரிய சவால் தமிழகத்தை விட கேரளாவில். ஆனாலும் அங்கேயும் ஆட்சியை பிடிக்கத்தான் போறோம். நம்ம பூத்துல என்ன, பக்கத்து வீட்டுல என்ன, அப்படி நம்ம வேலை செய்யணும். கட்சிக்காரனுடைய கனெக்டடாவே நம்ம இருக்கோம். இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி, இன்னைக்கு யாரு வந்தாங்க, வாட்ஸ்அப் பாரு, இது என்ன அது என்ன இது என்ன, கட்சிக்காரனுடைய கனெக்டடா இருக்கிறதுனால மாத்திரம் நமக்கு வாக்கு வந்து விடாது. கட்சிக்காரர்கள் மக்களோடையும் கனெக்டடா இருக்கணும். நம்ம மக்களோட கனெக்டா இருக்கணும். நம்ம பகுதியில் வேலை செய்யறோம். நம்ம பூத்துக்குள்ள ஒரு 4 பேர் பலசரக்கு வச்சிருக்காங்க. அவங்க பிரச்சனை என்ன நமக்கு தெரியணும். அந்த கடைக்காட்ட போய் பேசணும். நம்ம வாக்குச்சாவடிக்குள்ள 2 பேர் பால் பூத்து வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசணும். நம்ம வாக்குச்சாவடி ஏரியாக்குள்ள ஒரு 10 பேர் பசுமாடு வளர்க்குறான், அவங்ககிட்ட போய் பேசுங்க. என்ன பிரச்சனை, என்ன மாடு வளர்க்கறதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மாட்டை கலட்டி விடுறது என்ன பிரச்சனை இருக்கு, வெட்டனரி ஹாஸ்பிட்டல்லாம் ஒழுங்கா போறியா, மாட்டுக்கு ஊசி போடுறியா, மாட்டு தீவனம் எங்க வாங்குற, பேசுங்க. அப்படி நம்ம பூத்துக்குள்ள 2 மகளிர் சுய உதவி குழு இருக்கு, அந்த அக்காட்ட போய் பேசுங்க. என்ன பண்றீங்க, என்ன பொருள் உற்பத்தி பண்றீங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க, போய் பேசுங்க. நம்ம பூத்துக்குள்ள யாராவது நம்ம பிரச்சனையை கேட்க வரமாட்டானா, அப்படி ஏங்கிட்டு இருக்கான். யாராவது நம்ம பிரச்சனையை எடுத்து பேச மாட்டாங்களா, ஏங்கிட்டு இருக்கான். எம்ஜிஆர் படம் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் படத்துல என்ன வெற்றி, அந்த கதை எப்படி வரும், வில்லனோட அட்டூழி அதிகமாயிட்டே இருக்கும், அப்படியே ஏறும். நம்பியார் அப்படியே கையை முடிச்சுட்டு அப்படிம்பாரு. இந்த பெண்கள் எல்லாம் சாபம் விடுவாங்க, இந்த நாசமா போனேன், இவனுக்கு ஒரு கொள்ள வராது, இவங்க படத்தோட ஒட்டிடுவாங்க. அப்படி மக்களே கொதிச்சு எழுந்து அந்த தியேட்டர்ல இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம், ஐயோ இவனை தட்டி கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது, அப்படி எம்ஜிஆர் சாட்டை எடுத்துட்டு வருவாரு, நானே இட்டால் வருவார்ல, அப்ப தியேட்டர் எப்படி இருக்கும், அப்ளாஸ், விசில் சத்தம் பறக்கும்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு திமுகவோட ஆட்சி அவலத்தை பத்தி யாராவது பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறான். இந்த லஞ்சம், ஊழல், கொள்ளை, இதை பத்தி எல்லாம் யாருக்கும் அக்கறையே இல்லையா அப்படின்னு நினைக்கிறான் பொதுமக்கள். பெண்கள் மேல இவ்வளவு வன்முறை நடக்குது தமிழ்நாடு முழுக்க. 20%, 30% வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டே போகுது. இதெல்லாம் தட்டி கேட்க யாருமே இல்லையா? போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து காவலர்களை அடிக்கிறானே, போலீஸ்காரனே கொதிச்சு போயிருக்காங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அநேகமா 4 போலீஸ் அதிகாரிகள், காவலர்கள், அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்காங்க ரவுடிகளால. போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி 5 வருஷமா.
இதெல்லாம் யாரு பேசுறது, யார் எடுத்து சொல்றது, யாரு போராட்டம் பண்றது? இதை பற்றி எல்லாம் அக்கறைப்படுறதுக்கு யார் இருக்கா என்ற கேள்வி ஆடியன்ஸுக்கு வரும்போதுதான் நாம சாட்டை எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போறோம், நான் ஆணையிட்டான்னு பார்ப்போம். ஒரே விசில் சத்தம் தான், ஒரே ஆரவாரம் தான், உச்சாரம் தான். ரோட்டு பெட்டியை தட்டி பார்த்தால், தூக்கி பார்த்தால் அத்தனையும் தாமரைக்கு பொத்தானை அமைக்கி இருக்க போகிறார்கள் 2026. ஆனா மக்களோடு நாம கனெக்ட் ஆகணும், மக்கள் பிரச்சனையை பத்தி பேசணும். நம்ம ஊர்ல ரேஷன் கடையில் என்ன பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் என்ன பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்கிற பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் என்ன பிரச்சனை, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தீய சக்திகள் என்ன, நம்ம ஊர்ல இந்த டாஸ்மாக் வியாபாரம் பண்ணாங்க அங்க என்ன பிரச்சனை நடக்குது, எப்படி ஏமாத்துறான், கொள்ளையடிக்கிறான். நம்ம ஊர்ல இருக்கிற அரசு அலுவலகங்கள்ல யாராவது 1-2 பேர் கொள்ளையடிக்கிறவன் இருக்கானா, லஞ்ச ஊழல தெளிச்சவன் இருக்கானா, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறானா. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் பட்டா மாறுதல் கேட்டா உடனே பண்ணி தர்றாங்களா, நம்ம ஊர்ல விவசாயிகளுக்கான பணம் ஒழுங்கா வந்து சேருதா, இதை யாருங்க பாப்பா? இதெல்லாம் திமுக பாப்பான்னு விட்டுட்டு போயிருக்கீங்களா? திமுக விட்டுட்டு பாப்பானா? அவன் பாப்பான், அவன் நாம தான் பார்ப்போம். நம்ம பூத்து நம்ம பொறுப்பு, நம்ம பூத்து மக்கள் நம்ம சொந்தங்கள், நம்ம பூத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம சகோதரிகள், நம்ம பூத்துல இருக்கிற பெரியவர்கள் நம்ம தாத்தா பாட்டி. அதுதானே பிஜேபி காரனோட ஸ்பிரிட்டா இருக்கணும், அதுதானே தாமரை தொண்டனின் தவமாக இருக்கணும். அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு தான் நாங்கள் எல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்திருக்கோம். நாம் அனைவரும் அதை சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு தான் நீங்க வந்திருக்கோம். செய்யலாமா? நம்ம பூத்தை நம்ம பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப சவாலான காலகட்டம். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு, 90 நாள் 100 நாள் தான் இருக்கு, ரொம்ப நாள் இல்ல. 100 நாட்கள்ல ஒரு தேர்தலை சந்திக்க போறோம். வருஷமெல்லாம் வேலை செஞ்சு தேர்தல் நேரத்தில் சோர்வடைந்து விடக்கூடாது. தேர்தல் முடியும் வரை உற்சாகத்தோடு களப்பணியாற்ற இந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி மகத்தான வெற்றி பெறத்தான் போகிறது என்பதை ஆணி அடிச்சவாறு நம்ம எழுதி வச்சுக்கணும். கூட்டணி வருமா வராதா, என்ன நடக்கும், இந்த பொம்மாத்து வேலைக்கே இடம் இல்லை. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன், தாமரை பூ வந்து மலர், அங்கே ரெட்டை இலை, இலையும் மலரும் சேர்ந்து எழும், உதய சூரியன் சோர்ந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலையும் மலரும் சேர்ந்து எழும், உதய சூரியன் சோர்ந்து விழும். இந்த தேனி மாவட்டத்திலே அப்படிதான், இந்த உதய சூரியன் சோர்ந்து விழத்தான் போகுது, இலையும் மலரும் சேர்ந்து எழத்தான் போகுது. ஆனால் அது நமது உழைப்பால் அது நடக்கும். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடக்கூடிய இடங்கள்ல நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்கிற வெறித்தனமாக பணியாற்ற நாம் வெற்றி பெறும். பிஜேபி போட்டியிடல, நமது கூட்டணி கட்சி போட்டியிடுகிறது என்கிற இடங்கள்ல நம்மால் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? பிஜேபி போட்டியிட்டால் நாம் வெற்றி பெறணும், கூட்டணி கட்சி போட்டியிட்டால் நம்மால் அவர்கள் வெற்றி பெறணும். அங்கேயும் நமது பங்களிப்பு பெருசா இருக்கணும். ஓ, பிஜேபி காரனால தான் நான் ஜெயிச்சேன்னு கூட்டணியில வெற்றி பெற்ற அனைவரும் பேசணும். இந்த பிஜேபி கார இல்லைன்னா கஷ்டமா இருக்கும், இவர்களது உழைப்பு அர்ப்பணிப்பு தியாகத்தினால்தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை சொல்லணும், ஜெயிச்ச எம்எல்ஏ அதை சொல்லணும். அந்த இடத்துல நம்ம வைத்துக் கொண்டால் தான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திமுக என்ற தீய சக்தியை நம்ம விட்டு விரட்ட முடியும். செய்யலாமா? சண்டைக்கு போலாமா? எலெக்ஷன்கிறது யுத்தம். இந்த திமுக என்கிற தீய சக்தியை அழித்து விடுவதற்கான யுத்தம், அரசியல் ரீதியாக அதை அகற்றிவிட வேண்டும் என்பதற்கான யுத்தம், மக்கள் மனதை வென்றெடுப்பதற்கான யுத்தம் இந்த வரக்கூடிய தேர்தல். யுத்தத்துல இங்க வார்ல போர் முனையில வந்து புல்லட் வச்சு சண்டை போடுவாங்க, நம்ம பேலட் வச்சு சண்டை போட போறோம். பேலட் பேப்பர் தான் இங்க வெப்பன். இந்த பேலட்டை வச்சுட்டு இந்த திமுகவை நாம வீழ்த்த போகிறோம். என்னைக்குமே நம்ம கிராமங்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு போவாங்க சண்டைக்கு. வரிஞ்சு கட்டுவாங்கல்ல, ஜல்லிக்கட்டு காலை பிடிக்கிறதுக்கு வேஷ்டி எப்படி கட்டுவோம், வரிஞ்சு கட்டிட்டு போவோம். அந்த யுத்தத்தை பார்க்கணும். துண்டு தோல்ல போட்டிருந்தா தலையில அப்படி உருமா கட்டிட்டு போவோம். போமா? இப்ப நம்ம கூட ஒரு துண்டு எடுங்க பார்க்கலாம், அப்படி எடுத்து உருமா கட்டுங்க பார்க்கலாம். பெண்களும் உருமா கட்டு, வீடியோ எடுப்பாங்க, பார்த்துட்டு இருக்க. உருமா கட்டு, மேடையில் இருக்கிறது உருமா கட்டணும், கதலி முதல்ல கட்டணும். உருமா கட்டு, உருமா கட்டியாச்சா? வயசு அழிஞ்சு விட்டுமா? எழுந்திரிங்கப்பா, வெள்ள எழுந்திரிங்க. என்ன பண்ணுவீங்க? இப்ப கோஷம் போடுவோமா? மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம்.
நலிபால வேட்டியை மடிச்சுக்கிட்டுங்க. மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் 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 தமிழகத்தை மீட்டெடுப்போம் தோற்கடிப்போம் 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 திமுகவை தோற்கடிப்போம் திமுகவை தோற்கடிப்போம் மண்ணை கவ்வு மண்ணை கவ்வு மண்ணை கவ்வு மண்ணை கவ்வு காங்கிரஸ் கட்சி மண்ணை கவ்வு காங்கிரஸ் கட்சி மண்ணை கவ்வு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ விடுதலை சிறுத்தைகளே வீட்டுக்கு போ விடுதலை சிறுத்தைகளே வீட்டுக்கு போ காணாமல் போ காணாமல் போ காணாமல் போ காணாமல் போ கம்யூனிஸ்டுகளே காணாமல் போ கம்யூனிஸ்டுகளே காணாமல் போ தோற்கடிப்போம் 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 திமுகவை தோற்கடிப்போம் திமுகவை தோற்கடிப்போம் வென்றெடுப்போம் 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 கம்பம் தொகுதி வென்றெடுப்போம் கம்பம் தொகுதி வென்றெடுப்போம் தேனி மாவட்டம் வென்றெடுப்போம் தேனி மாவட்டம் வென்றெடுப்போம் மீட்டெடுப்போம் 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 தமிழகத்தை மீட்டெடுப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் தமிழகத்தை மீட்டெடுப்போம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே 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 பாரத் மாதா கி வெற்றிவேல் முருகனுக்கு